கண்டன ஆர்ப்பாட்டத்தின் தலைவர் தோழர் ஆதில் அவர்களே மற்றும் இங்கு ஆர்ப்பாட்டத்திற்கு கலந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய அத்துணை அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றத்தின் மற்றும் அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றத்தின் மாவட்ட குழுவின் சார்பாக புரட்சிகர வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, பேரன்புமிக்க தோழர்களே, கடந்த 20 நாட்களாக டெல்லி மாநகரிலே, இந்தியாவுடைய தலைநகரிலே, ஜந்தர் மந்தர் பகுதியிலே நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும். அந்த நீட் தேர்வு வினாத்தாள் கசிவுக்கு காரணமாக இருந்த மத்திய அமைச்சர் அவர்களை ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்திற்காக 20 நாட்களாக மாபெரும் சிந்தனையாளர் ராமன் மகேசந்தா விருதை பெற்ற சோனம் ராக்டோக் அவர்கள் உண்ணாவிரதத்தை கடைபிடித்து வந்தார். அவர் நேற்றைய தினம் இந்தியாவினுடைய பாராளுமன்றத்திலே மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்க இருக்கின்ற நாட்களை முன்னிட்டு இளைஞர்கள் மாணவர்களை என்று எல்லாம் ஒன்று திரட்டி இந்த ஒரு போராட்டத்தின் காரணம் என்ன, இந்த போராட்டத்தை ஏன் நாம் நடத்துகின்றோம் என்ற காரணங்களை எடுத்து கூற முற்பட்ட பொழுது நேற்றைய முன்தினம் அவரை டெல்லியில இருக்கக்கூடிய துணை ராணுவப்படையும் காவல்துறையும் குண்டுக்கட்டாக தூக்கி சென்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிகழ்ச்சியும் நாம் பார்த்தோம். நேற்றைய தினம் இந்தியாவில் மூலை முடுக்குகள் எல்லாம் இளைஞர்களும் மாணவர்களும் டெல்லியை நோக்கி பயணம் பெற்ற ஒரு நிகழ்வு. ஒரு கேவலமான விஷயம் என்றால், டெல்லியிலே இருக்கக்கூடிய மெட்ரோ நிலையங்கள் எல்லாம் மூடப்பட்டிருக்கின்றன. ஜந்தர் மந்தர் பகுதியிலே காவல்துறை மத்திய ராணுவம் எல்லாம் முற்பட்டு பேரிகடைகளை போட்டு ஏதோ ஆட்டு மந்தைகளில் ஆடுகளை அழைத்து வைப்பதை போல இளைஞர்களையும் மாணவர்களையும் அழைக்க முற்பட்ட நிகழ்ச்சி வேதனை அளிக்கின்றது. அதில் காவல்துறை தாக்குதல் நடத்தியிருக்கின்றது. அது ஒரு கண்டனத்திற்குரியது. அதற்கும் மேலாக பாஜகவினுடைய குண்டர்கள் காவல்துறை போல உடையணிந்து அங்கே அமைதியான போராட்டத்திலே அகிம்சா முறையிலே போராடிய இளைஞர்கள் மீதும் மாணவிகள் மீதும் தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள். மாணவிகள் மீது உடலளவிய மனதளவிய தாக்குதல்களை நடத்தியிருக்கின்றது இந்த மத்திய மோடி கேடுகட்ட மோடி ஆட்சி. இதையெல்லாம் நாம் கேள்வி கேட்க வேண்டாமா? என் அருமை சகோதரர்களின் எதிர்காலத்தை நோக்கி இன்றைய தினம் மாணவர் பெருமன்றமும் இளைஞர் பெருமன்றமும் மாபெரும் போராட்டங்களை செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இது வீதியிலே கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும் நடத்தக்கூடிய போராட்டங்கள் அல்ல. எங்கெல்லாம் மாணவர்கள் இருக்கிறார்களோ, எங்கெல்லாம் இளைஞர்கள் இருக்கிறார்களோ, எங்கெல்லாம் அடுத்த தலைமுறை நன்றாக வாழ வேண்டும், எதிர்கால இந்தியா வளர்ச்சியாக வல்லரசாக வாழும் என்று சிந்திக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள். யார் இந்த போராட்டத்தை எதிர்க்கிறார்கள் என்றால், சிலர் நாம் சமூக வலைதளங்களை பார்க்க நேரிடும் பொழுது சிலர் கொக்கரிக்கிறார்கள். அந்த போராட்டக்காரர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்த வேண்டும், அனைவரையும் தூக்கிலிட வேண்டும் என்று. ஆம், நீங்கள் தூக்கிலிட்டால் தூக்கு கயிற்றை முத்தமிட தயார். ஏனென்றால் நாங்கள் மாவீரன் பகத்சிங்கினுடைய வாரிசுகள். இன்குலாப் சிந்தாபாத், இன்குலாப் சிந்தாபாத், இன்குலாப் சிந்தாபாத் என்று எனக்கு பேச வாய்ப்பளித்த தலைமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.